ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி 38வது பதம் இன்னைக்கு படிச்சோம். அது சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. சம்பிரதிஷைவம் அஜனோ ஞானம் பரமே ஸ்தினாம் பஷ்யதஸ்தஸ்ய தத்ரூபம் ஆத்மனோ யரணுநாத்ரிஹி. Sukadeva Goswami said to Maharaj Parikshit, the Supreme Person of Godhead, Hari, after being seen in his transcendental form, instructing Brahmaji, the leader of all the living entities, and disappeared. அப்போ இங்க நம்ம ரெண்டு மூணு விஷயம் இங்க முக்கியமா படிக்க போறோம். ஒன்று பகவானுடைய ரூபத்தை பற்றி, பகவானுடைய ரூபத்தை பற்றியும் அவருக்கும் பிரம்மாவுக்குள்ள உறவு, பகவானுடைய ரூபம், அந்த ரூபம் எத்தகையது, அவருக்கும் பகவானுக்குள்ள உறவு எத்தகையது, இது மூலமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன. இந்த அத்தியாயம் முழுவதுமே பாத்தீங்கன்னா மெயினா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் குரு சீட பரம்பரையை பற்றிய ரகசியம். நம்ம கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம், பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிருஷ்ணரை பற்றிய பூர்ணமான அறிவு நமக்கு எப்ப கிடைக்கும்னா பக்தி தொண்டு செய்யறதுனாலதான் கிடைக்கும். பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றும் போது மட்டும்தான் அந்த பக்தி தொண்டுல பகவான் திருப்தி அடைந்து அவரை பற்றி பூர்ணமான அறிவு நமக்கு தர. வாசுதேவே பகவதே பக்தியோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானஞ்சத்தகை துக்கம். பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதால் என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, எனக்கு பக்தி தொண்டு, எனக்கு கிருஷ்ண பக்தி வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு விஷயம் கிடைக்கும், அது கன்ஃபார்ம். யார் ஒருத்தர் தொடர்ந்து பக்தர் சங்கத்துல பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுகிறார்களோ அவங்களுக்கு ஜனதி ஆசு வைராக்கியம் ஞானம், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணுங்கிற வைராக்கியமும் பகவானை பற்றி ஞானமும் தானா வெளிப்படும் பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு. அதனால இந்த குரு சீட பரம்பரை அது கிருஷ்ணர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது. கிருஷ்ணான்றது முதல் வேத ஞானத்தை பிரம்மா பெற்றுக்கொள்கிறார். பிரம்மாவுக்கு எப்படி அந்த வேத ஞானம் கிடைச்சது, அவருடைய தகுதி என்ன? பிரம்மா பக்தி தொண்டு செஞ்சு பகவானை திருப்திப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கு. முன்னாடி இதே அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி யத்சூரையக, பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டுனதா சொல்லியிருக்கு. அப்போ பிரம்மாவுக்கு எப்படி அந்த வேத ஞானம் கிடைச்சது? அவர் தூய்மையான பக்தி தொண்டு, தூய பக்தியை பயிற்சி பண்ணதுனால கிருஷ்ணரை உணரும் அறிவு பிரம்மாவுக்கு கொடுக்கும். பகவானை உணர்றதுக்கான அறிவு பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. பகவானை உணர்றதுக்கான அறிவு மட்டுமல்ல, பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கும், பிரபஞ்சத்துல உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் நாலேஜும் பிரம்மா கொடுக்கப்பட்டது. அப்ப வெறுமனே பிரம்மா எப்படி பகவானை திருப்திப்படுத்தினார்னா பக்தி தொண்டு மூலமா திருப்திப்படுத்தினார். பகவானை பக்தி தொண்டால மட்டும்தான் அடைய முடியும் பகவத்கீதை சொல்றார். பக்தியாமாம் அபிஜானாதி யாவன் யசாஸ்மி தத்துவதக. கிருஷ்ணரை உள்ளவாறு நம்ம எப்ப அறிந்து கொள்ள முடியும்? பக்தி தொண்டால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். வேற எந்த யோக முறையாலும் கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே முழுமுதற் கடவுளாக அவரை பரம புருஷோத்தமனா உணர்ந்து கொள்ள முடியாது. பக்தி தோண்டால மட்டும்தான். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தோண்டால மட்டும்தான் என்னை உள்ளவாறு அடைய முடியும் கிருஷ்ணர் சொல்றாரு. தத்வதக, இந்த தத்வதங்கிற வார்த்தை ரிப்பீட்டடா வருது பகவத்கீதையில, பாகவதத்துல எல்லாம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசத்திதே ஞானம் ஞானின தத்துவதரிசி. தத்வதக, தத்துவதரிசி அப்படின்னா தத்வித்தி, இறைவனை பற்றி அந்த ஞானம் வேணுமா? கிருஷ்ணர் யாரு, கடவுள் யாரு, அவருடைய படைப்பின் ரகசியம் என்ன, இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கா, இதை பற்றி ஞானம் வேணுமா, அதை பற்றி அறிவு வேணுமா? தத்வித்தி, அந்த ஞானம் வேணுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ரொம்ப பணிவா அடக்கமா சேவை செய்து கேள்வி கேட்கணும். தத்துவதரிசி, அந்த உண்மையை அறிந்து கொண்டவர் அதற்கான அறிவை நமக்கு தருவார். அப்போ குரு சீட பரம்பரை மூலமா இப்ப பிரம்மாவுக்கு எப்படி அந்த ஞானம் கிடைச்சது? பகவானுக்கு பணிவாக சேவை செய்தார், அடக்கமாக சேவை செய்தார், பகவானை பக்தி தோண்டால திருப்திப்படுத்தினார். பிரம்மா பகவானை பக்தி தோண்டால திருப்திப்படுத்தினதுனால பகவான் அவருக்கு தன்னுடைய சச்சிதானந்த ரூபத்தை காட்டி அருளினார். இது பல்லாயிரம் வருஷங்களா யோகிகள் தவம் செய்யறாங்க, ஞானிகள் தவம் கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் காண கிடைக்க அரிதானது. யோகிகளுக்கும் ஞானிகளும் கிடைத்ததற்கு அரிதானது
அப்ப கூட அவங்க பகவானை பரம புருஷோத்தமனா பார்க்க முடியாது. அவங்க பிரம்மமா உணரலாம், பரமாத்மாவா உணரலாம், ஆனா முழு முதற் கடவுளா உணர முடியாது. அப்பேற்பட்ட அந்த சச்சிதானந்த ரூபம். ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தையை வந்து சுகதேவ கோசாமி பயன்படுத்தியிருக்காரு. என்ன வார்த்தை அது? அஜனோ. அஜா. அஜானா பெறப்பட்டவர். இந்த அஜாங்கிற வார்த்தையும் பகவத்கீதையில திரும்ப திரும்ப வருது ஒரு 4-5 இடத்துல. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மமாயா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும், நான் அழிவற்றவனாயிருந்தும், நான் எல்லா உயிர்வாழிக்கு மத்தியிலும் தோன்றுகிறேன். ஆத்ம மாயையா. தன் சொந்த சரீரத்தோட பகவான் இங்க வர்றார். அவர் உடம்பெல்லாம் மாத்திக்கல. நான் கூட அடிக்கடி கிளாஸ்ல பேசுவோம். எப்படி கிருஷ்ணர் வாடகை உடல், நம்மள மாதிரி வாடகை சரீரம் எல்லாம் கிருஷ்ணர் வாங்கிக்கல. நம்ம தான் வாடகை உடம்பு வாங்கிக்கணும். இந்த உடம்பு நமக்கு நிரந்தரம் இல்லை. டெனன்ட் மாதிரிதான். நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரிதான். ஒரு நாள் இந்த உடலை நம்ம விட்டே ஆகணும். ஆனா கிருஷ்ணருடைய உடல் அப்படி இல்லை. கிருஷ்ணாவுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் கிடையாது. கிருஷ்ணர் ஆன்மீகமானவர். கிருஷ்ணாவுடைய ஆத்மா, அவர் உடல் ரெண்டும் ஆன்மீகமானது, பிரிக்க முடியாது. என் உடல் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது. அதனாலதான் 2ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார், ஆத்மா வந்து பெறப்பட்டவன். அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன சரீரே நா ஜாயதே நாம் ரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன சரீரே. ஆத்மா வந்து பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறது. எந்த காலத்திலும் ஆத்மா பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. நான் ஜாயதே நான் மீரேதேவா கதாச்சி. அஜோ பிறப்பற்றவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணம் பழமையானவன். அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணம் நான் ஹன்யதே அந்யமானேன சரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழிவறது கிடையாது. அப்போ ஆத்மாவே பிறப்பற்றவன்னா, ஆத்மாவுக்கு ஆதாரமான பரமாத்மா அவர் பிறப்பற்றவர். கிருஷ்ணா பிறப்பற்றவனால் நானும் பிறப்பற்றவன். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோபகனாம் யோபிதகாதிகாமான். பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். அதுல அவர் ஒருவர் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். எகாலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபா பித்யா. ஒரு ஈஸ்வரன், எகாலே ஈஸ்வர கிருஷ்ணா, அவர்தான் பரமேஸ்வரன். மற்ற எல்லாரும் அவருடைய சேவகர்கள் தான். அப்போ ஆத்மாவும் பெறப்பட்டதுதான். காரணம் என்னது? கிருஷ்ணா பெறப்பட்டவர். நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். நாம் கிருஷ்ணனுடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால கிருஷ்ணரும் பெறப்பட்டவர். ஆத்மாவாகிய கிருஷ்ணனுடைய சிறிய அம்சமான, பகவானுடைய சிறிய அம்சமான ஆத்மா நாமளும் பெறப்பட்டவங்க. சுகதேவ் கோஸ்வாமி said to Maharaj Parishit, the supreme personality of God in Hari, after being seen in his transcendental form, அவர் தன் தெய்வீக ரூபத்தை காட்டி அருள்றார் பிரம்மா. சாதாரண ரூபத்தை காமிக்கல. பிரம்மா பார்த்தது பிரம்மத்தையோ பரமாத்மாவையோ அல்ல, அவர் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை, தெய்வீகமான ரூபத்தை. இத வந்து பக்தர்களால மட்டும்தான், தூய பக்தர்களால மட்டும்தான் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பார்க்க. பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை யோகிகள், ஞானிகள், தேவர்கள் கூட பார்க்க முடியாது. அதுதான் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு கிருஷ்ணா. பாருங்க, நிறைய உதாரணம் இருக்கு, பகவத்கீதையிலே எடுத்துக்கலாம். அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, உன் முன்னாடி நிக்கிறனே இந்த ரூபம், ஷாமசுந்தர ரூபம், இது அவ்வளவு எளிதானதல்ல. சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தர்சன காங்ஷ. அர்ஜுனா, நீ பாக்குறிய இந்த ஷாமசுந்தர ரூபம், பார்த்த சாரதி எல்லாம் இருக்காரு இல்லையா? இந்த பார்த்த சாரதி, இந்த ஷாமசுந்தரன், இந்த மாதிரி தெய்வீகமான ரூபத்தை தேவர்கள் கூட பார்க்க முடியாம தவம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜமவ்யம். முட்டாள்களுக்கும் அறிவியலிகளுக்கும் நான் புலப்படுறதே இல்லைங்கிற அவர் தன் யோகமாய திரையினால மறைச்சுக்கிறார். இப்ப பாருங்க, எனக்கு பின்னாடி ஸ்கிரீனை போட்டாங்க. இந்த ஸ்கிரீனை போட்டதுனால உள்ள இருக்கிற பகவானை பார்க்க முடியல. ஸ்கிரீனை போட்டு மறைச்சாச்சு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன் யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சுன்றாரு. எல்லாரும் அவரை பார்க்க முடியாது. பக்தர்களால மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். பக்தினால மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் பிறப்பற்றவர். அந்த பிறப்பற்றவருடைய சச்சிதானந்த ரூபத்தை பிரம்மா நேருக்கு நேர் பார்க்கிறாரு. பிரம்மா நேருக்கு நேர் பார்க்கிறாரு. பகவான்கிட்ட கை குலுக்கிறாரு. பிரம்மாவுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தது மட்டும் இல்ல, உபதேசமும் செய்யறாரு. எப்படி இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு உபதேசம் பண்றாரு.
the leader of the living entities, Brahmaji is the leader of the living entities, disappeared. அந்த வந்து பிரம்மாவுக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டு அவருக்கு படைப்புக்கான அறிவையும் கொடுத்துட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவானுக்கு மறைச்சிட்டார். இப்ப பாருங்க, பிரம்மாவுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. அதான் நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம், போன வகுப்புல. பிரம்மாவுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. நான் வந்து படைப்பின் கர்த்தா, நான் உயிர் வாழ்களை படைக்கிறேன், நான் ஆக சிறந்த பிரம்மாங்கிற கர்வமே கிடையாது. அவர் ஒப்புக்கொள்கிறார், பகவான் தான் பரம சத்தியம், அவர் தான் பரம புருஷோத்தமனால முதற் கடவுள். நாம் இரண்டாம் படைப்பு தான் செய்யறேன், அந்த நான் செய்யும் இரண்டாம் படைப்பு கூட பகவானுடைய அருளால தான் நடக்குது அப்படின்னு பகவானுடைய தனித்தன்மையை பிரம்மா ஒப்புக்கொள்கிறார். சில நேரங்கள்ல பிரம்மா போன்ற தேவர்களே குழப்பத்துக்கு ஆகிடுவாங்க. பிரம்மா போன்ற தேவர்களே என்ன ஆயிடுவாங்க, குழப்பத்தில் ஆகிடுவாங்க. இந்த கிருஷ்ணர் யாரு, அவர் பரம புருஷோத்தமனா, முழுமுதற் கடவுளா? அப்போ பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம், நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷினாம் சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். இத வந்து அர்ஜுனன் உறுதிப்படுத்துறாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு 14ஆம் ஸ்லோகத்துல, 10ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம், சர்வவேத கிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகி தே பகவன் பிக்தும் நா பிதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, உங்களது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் அறிய மாட்டார்கள். அவ்வளவு ஈஸி இல்ல கிருஷ்ணரை எல்லாம் புரிஞ்சுக்கிறது. மாபெரும் தேவர்களே அறிய மாட்டார்னா மானிடர்களை மாத்திரம், மாபெரும் தேவர்களே அறிய மாட்டார்கள் போது மானிடர்கள் ஏமாத்திரம். அப்புறம் மடையர்களை பத்தி என்ன சொல்றது, கடவுள் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது, மடையர்களை பத்தி என்ன சொல்றது, மானிடர்களே அறிய முடியாது. அப்ப மானிடர்கள் மடையர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி அறிவாங்க? அவங்களால அறியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சோ இது வந்து பிராக்டிக்கலா நடந்திருக்கு. இந்த லீலையை வந்து சைதன்ய மகாபிரபு சனாதன் கோசாமி கிட்ட சொல்றாரு. வாரணாசியில, காசியில வச்சு சைதன்ய மகாபிரபு சனாதன் கோசாமிக்கு ரொம்ப அழகா ஆன்மீக விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி, பக்தி தொண்டுடைய மகிமைகளை பத்தி சொல்றாரு கிருஷ்ணா. அதுல வந்து பகவான் சொல்றாரு, ஒரு முறை பிரம்மா வந்து கிருஷ்ணரை பார்க்க துவாரைக்கு வர்றாரு. இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க பக்தர்கிட்ட. சோ பிரம்மா என்ன பண்றாரு, கிருஷ்ணரை பார்க்கணும் துவாரைக்கு வர்றாரு. துவாரகா பாலகர்கள் பிரம்மாவை பிடிச்சு நிறுத்திட்டாங்க. இருங்க சுவாமி, என்ன வேணும் உங்களுக்கு? நான் வந்து வாசுதேவனை பார்க்கணும். அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பகவான்கிட்ட போய் சொல்றோம். பிரம்மாவை அங்கேயே நிறுத்திட்டாங்க. இந்த வாயில் காவலர்கள், துவாரகா பாலகர்கள் பிரம்மாவை வந்து அரண்மனைக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவங்க அரண்மனைக்குள்ள வந்து கிருஷ்ணர்ட்ட சொல்றாங்க, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர வாசுதேவ் கிருஷ்ண பகவானுக்கு ஜெயஹோ பெப்பர் பெப்பரவே, அந்த மாதிரி பகவானுக்கு புகழெல்லாம் பாடிட்டு நமஸ்காரம் பண்றாங்க. பகவான் கேட்கிறார், துவாரகா பாலகர்களே என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீங்க? ஓ பிரபு, உங்களை பார்க்க பிரம்மா வந்திருக்கிறாரு. ஓ அப்படியா, எந்த பிரம்மா வந்திருக்கிறாரு? அஜிஜோ, அதை கேட்க மறந்துட்டமே. திரும்ப ஓடி வந்தாங்க பிரம்மா கிட்ட. ஓ பிரம்மாஜி, உங்களை பகவான் எந்த பிரம்மான்னு கேட்கிறாரு. எந்த பிரம்மான்னு கேட்டாரா? நான் ஒரு பிரம்மா தானே இருக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களை எந்த பிரம்மான்னு கேட்ட, நீங்க எந்த பிரம்மான்னு சொல்லுங்க. இப்ப இவருக்கே குழப்பமாயிருச்சு, நான் எந்த பிரம்மான்னு சொல்றது? சரி, இப்படி போய் சொல்லுங்க, சதுர்முக பிரம்மா, 4 சிரசு உள்ள பிரம்மா, சதுர்தலை சதுர்முகம் உள்ள பிரம்மா வந்திருக்கிறேன், சனத்குமாருடைய அப்பான்னு போய் சொல்லுங்க. 4 குமாரர்களின் தந்தையும் சதுர்முக பிரம்மாவும் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. துவாரகா பாலர்கள் ஓடி வந்து சொன்னாங்க, ஓ பிரபு, உங்களை காண சனத்குமாரின் தந்தை, 4 குமாருடைய தந்தை சதுர்முக பிரம்மா வந்திருக்கிறார். ஓகே ஓகே, அவர் வர சொல்லுங்க. கமான், ஓகே ரெடி, ஐ வாண்ட் டு கிவ் தர்ஷன், நான் அவருக்கு தர்ஷனம் கொடுக்கணும், வர சொல்லுங்க. இந்த பிரம்மா வேற ஏதோ வேலையா வந்தாரு. பிரம்மா வந்து பகவான்கிட்ட வேற ஏதோ வேலையா வந்தார். இப்ப அவருக்கு குழப்பமாயி போச்சு, என்னடா அது கிருஷ்ணர் இப்படி கேட்டு போட்டாரு. அப்புறம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரம்மா கேட்கிறாரு, ஓ பிரபு, நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்க வந்து துவாரகா பாலர்கிட்ட சொல்லி விட்டீங்களா எந்த பிரம்மா வந்திருக்காரு? நான் ஒரு பிரம்மா தான் இருக்கிறேன். என்ன நிறைய பிரம்மா இருக்கிற மாதிரி எந்த பிரம்மான்னு கேட்டீங்களா? எனக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்கு. அப்ப பகவான் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, இல்ல பிரம்மா, நீ ஒரு பிரம்மா இல்ல, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க, பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு, மற்ற பிரம்மாக்கள் எல்லாம் அழைக்கின்றார். அப்ப அந்த அரண்மனைக்குள்ள 4 தல பிரம்மா நிக்கிறாரு இல்லையா, அவர் பாக்குறாரு, 1 தலை உள்ள பிரம்மா, 8 தலை உள்ள பிரம்மா, 10 தலை உள்ள பிரம்மா, 100 தலை உள்ள பிரம்மா எல்லாம் வந்து நிக்கிறாங்க.
எண்ணற்ற ருத்ரர்கள், மகாதேவன், எண்ணற்ற மகாதேவர், ருத்ரர்கள், பிரம்மதேவர்கள்லாம் வந்து பகவானை துதித்து பாராட்டி அவர் புகழ் பாடி நமஸ்கரிச்சு, ஓ பிரபு, எனக்கு என்ன சேவை, என்னுடைய கட்டளை என்ன, தாங்கள் அளித்ததுக்கான நோக்கம் என்ன, எனக்கு என்ன சேவை, கட்டளையிடுங்கள், அதை சிறமேற்கொண்டு செய்கிறோம் என்று எல்லா பிரம்மதேவர்களும் ருத்ரர்களும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. இத வந்து இந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மா இதெல்லாம் பாக்குறாரு. அவங்க ஒருத்தர் அவங்கள பார்க்கல. அவங்க எல்லாம் கிருஷ்ணரோட தனிமையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சதுர்முக பிரம்மா இவங்க எல்லா பிரம்மாக்களையும் ருத்ரர்களையும் பாக்குறாங்க. அதனால இந்த பிரம்மாண்டத்துல எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துல 14 லோகம் பிரம்மதேவர் வந்து அதுக்கு உயிர்வாளிகள் உற்பத்தி பண்றாரு. ஒரு பிரம்மா இல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க. அந்த பதவி, பிரம்மா என்ற பதவிக்கு ஒரு தகுந்த ஜீவாத்மா வரும்பொழுது அவர் அந்த பதவியில உட்கார வச்சது. அது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள். அதனால பகவானுடைய செயல் வந்து அச்சிந்திய சக்தி, கிருஷ்ணனுடைய எல்லையற்ற சக்தி கொண்டது. அவருடைய செயல்கள் தான் திவ்யமானது. அது வந்து பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்கன்னா அப்ப நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே குழப்பத்தில் ஆயிடுறாங்க சில நேரத்துல. இப்பதான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுது, இது வந்து நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவ்வளவு பிரம்மாக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் அவர் பார்த்தார். அதனால கிருஷ்ணரை நாம புரிந்து கொள்ள வேண்டுமானால், பகவானை நாம் உணர வேண்டுமானால் அது அவருடைய கருணையே தான் இருக்கு. அவருடைய கருணையே தான் சார்ந்து. ஒண்ணு பகவானுடைய கருணை இருக்கணும், அல்லது அவருடைய தூய பக்தர், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூய பக்தர். அந்த தூய பக்தருடைய கருணையால தான், ஆச்சாரியனுடைய கருணையால மட்டும்தான் பகவானை உணர முடியும். அப்புறம் பகவானுடைய கருணை இருந்தா உணர முடியும். பகவானுடைய கருணை இல்லாம, ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம பகவானை உணர முடியாது. முழுக்க முழுக்க அதே தான் சார்ந்து இருக்கு. அதனால இங்க பொருளூரில் பிரபுபாத் மீண்டும் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த யோகிகள் ஞானிகள்லாம் வந்து பகவானை வந்து ஒரு பிரம்மமாவோ, அவர் உருவமற்றவராவோ, அது ஒரு பரமாத்மாவோ நினைக்கிறாங்க. அது எல்லாம் முழுமையானது இல்ல. ஆனா அவருடைய தெய்வீகமான சச்சிதானந்த ரூபம் தான் உன்னதமானது. அது பாருங்க, இந்த சைதன்ய சரிதாமிரதத்துல இன்னொரு அழகான ஒரு லீலை. சர்வபௌம பட்டாச்சாரியர் பெரும் பண்டிதர், மாயாவாதி. அவர் வீட்டுல வந்து சைதன்ய மகாபிரபு தங்கி இருக்கிறார். சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனால முழுப்புதர் கடவுள். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரிக்கு புரியல. சர்வபௌம பட்டாச்சாரியா ஒரு மாயாவாதி, மாயாவாத தத்துவம் பேசுற, அதாவது கடவுள் உருவமற்றவரு, கடவுள் ஒரு பிரம்மமானவர்னு மாயாவாதம் பேசக்கூடிய ஒரு ஆச்சாரியர், பெரும் பண்டிதர். பெரிய சன்னியாசிகள்லாம் பட்டாச்சாரியிட்ட பாடம் படிக்கிறதுக்காக வருவாங்க. பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் பட்டாச்சாரியிட்ட பாடம் படிக்கிறதுக்காக வராங்க. அப்பேற்பட்ட ஆகச்சிறந்த ஒரு பண்டிதர் அவர் ஜெகநாதபுரியில் இருக்கிறார். இன்னைக்கு அந்த வீடு இருக்கு. நீங்க ஜெகநாதபுரி போனீங்கன்னா சர்வபௌம பட்டாச்சாரிய வீட்டுல போய் பார்க்கலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க வாழ்ந்தார். அவர் பின்னாடி ஒரு பெரிய பக்தர் ஆனார். எப்படி? சைதன்யமாவுடைய கருணையால். சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு ராமானந்த ராயர் என்று ஒரு நண்பர் இருக்கார். அவர் தூய பக்தர், ராமானந்த ராயர். அவர் ஆகச்சிறந்த ஒரு பக்தர். ஆனா பட்டாச்சாரியர் வந்து பக்தர் அல்லாததுனால அவருக்கு வந்து ஒரு பக்தருடைய மனசை புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்தனுடைய மனதை வந்து இன்னொரு பக்தராலதான் புரிஞ்சுக்க முடியும். பட்டாச்சாரியர் ஒரு மாயாவாதியா இருந்ததுனால ராமானந்தராயோட பக்தியினுடைய ஆழம் என்னங்கிறத பட்டாச்சாரியால புரிஞ்சுக்க முடியல. அவர் நினைச்சாரு இந்த ராமானந்தர் ஒரு சென்டிமெண்ட் ஆனாலும், ஏதோ அரே ராமா அரே கிருஷ்ணான் பாடிட்டு கோயிலுக்கு போறாரு வராரு, என்ன இவர் இப்படி இருக்கிறாரு, ஒரு வேதாந்தம் எல்லாம் படிக்காம ஒரு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறார், அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ராமானந்தராயர பிறப்பால் ஒரு சூதரர் அவர் வந்து வேதம் படிக்கிறதுக்குலாம் அவரால் முடியாது, அதனாலதான் ஏதோ கோயில போய் சாமி கும்பிடுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா ராமானந்தராயர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். சைதன்ய மகாபுரு மேல அதாத பக்தி அன்புடையது, கிருஷ்ணர் மேல அதீத பக்தியுடையது. ஆனா ராமானந்தராயருடைய பக்தியினுடைய ஆழம் என்னன்னு பட்டாச்சாரியருக்கு புரியல, பட்டாச்சாரியெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இப்படி ஒரு நாள் சைதன்ய மகாபுரு என்ன பண்ணாரு, சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாதபுரியில வந்து தங்க வந்தார். ஜெகநாதபுரியில வந்து ஜெகநாதரை பார்த்த உடனே ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் கீர்த்தனை பாடி தரையில உருண்டு பிறண்டு அப்படியே தன்னை மறந்து போய் மயங்கி விழுந்துட்டாரு. அங்க ஆயிரக்கணக்கான பூஜாரிங்க, பாண்டாக்கள், பக்தர்கள் வந்து எல்லாம் பாக்குறாங்க, யாரா இவரு, இந்த ஒரு சன்னியாசி, இளம் சன்னியாசி, உருக்கி காய்ச்சிய தங்கத்துல ஒரு ஒத்த நிறத்துல இருக்காரு, அப்படியே பொன் நிறத்துல இருக்கிறாரு,
ஒரு தங்க மலை தரையில உருண்டு பரல்ற மாதிரி பரல்றாரு அவர். எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த பூஜாரிகள் எல்லாம் ஏதோ பைத்தியம் வந்து ஒண்ணு உள்ள வந்துருச்சு போல இருக்கு, ஏதோ ஒரு பேய் பிடிச்சிச்சு போல, ஒரு தடியெல்லாம் எடுத்துட்டு வராங்க அடிக்கிறது. அவனுக்கு தெரியல சைதன்ய மகாபுடைய பிரேம பக்தி என்னன்னு. கிருஷ்ணருடைய ஜெகநாதரை பார்த்த உடனே மகாபிரபுக்கு அவர் மேல அவ்வளவு பிரேமம் வந்து, அந்த பிரேமத்துடைய வெளிப்பாடுன்னு இந்த சாதாரண பூஜாரிகளுக்கு பிராமணருக்கு தெரியல. அவங்க ஏதோ வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தொந்தரவா இருக்குன்னு ஒரு தடி எடுத்துட்டு வராங்க. மகாபிரபு வந்து ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படி பாடி தன்னை மறந்து போய் சமாதியில மயங்கி விழுந்துறாரு. பக்தியினுடைய பரவசத்துல மயங்கி போயிட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. இந்த சன்னியாசி செத்து போயிட்டாரு போல இருக்கு. இந்த பிராமணர்கள் பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த சன்னியாசி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காரு, இறந்து போயிட்டாரு போல இருக்கே நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியமா. இந்த பிராமணருக்கு இந்த சன்னியாசிக்கு என்ன ஆச்சு, ஒரு இருக்கா இல்லையா. அந்த நேரத்துல பட்டாச்சாரியர் கோயிலுக்குள்ள வராரு. அந்த நேரத்துல பட்டாச்சாரியர் வராரு. எல்லாம் பட்டாச்சாரியர்ட்டு போடுறாங்க, ஓ பட்டாச்சாரியரே பாருங்க இந்த சன்னியாசி எப்படி கிடக்குறாரு, என்ன ஆச்சு இவருக்கு. இவர் ஜெகநாதரை பார்த்தோன்னே குதிச்சு ஆடி பாடி தன்னை மறந்து கீழே விழுந்துட்டாரு, இருக்கா இல்லைன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஆடினாரு இவரு, பேய் பிடிச்ச மாதிரி ஆடினாரு. பட்டாச்சாரியர் கிட்ட போறாரு, உடம்புல பார்த்தா எந்த ஒரு அசைவும் இல்லை, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. உடனே பட்டாச்சாரியர் சொன்ன ஒரு பஞ்சு துண்டு எடுத்துட்டு வாங்க, ஒரு காட்டன் பீஸ் எடுத்துட்டு வாங்கினாரு. ஒரு பஞ்சு துண்டு எடுத்துட்டு வந்து அது மகாபுருடைய மூக்கு கிட்ட வச்சா லேசா அசையுது. அப்போ உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, இவருக்கு ஒண்ணும் ஆகல. இவரை தேடி யாரா வந்தாங்களான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல இந்த சன்னியாசி தேடி யாரும் வரல, அவர் தனியா தான் வந்தாரு. சரி ஓகே, நான் இவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இந்த சன்னியாசியை தேடி யாரா வந்தா என் வீட்டுக்கு அனுப்புங்க, இந்த சன்னியாசியை தேடி யாராவது வந்தா என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. கொஞ்சம் சீடர்களா தன்னுடைய சீடர்களை வச்சுக்கிட்டு, தன்னுடைய மாணவர்களை வச்சுட்டு மகாபிரபு தூக்கிட்டு போறாரு அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுல கொண்டு போய் மகாபிரபு வச்சிருக்காரு. மகாபிரபு மயக்கத்திலே இருக்காரு. எந்த பேச்சு மூச்சுல லேசா மூச்சு காத்து வந்து அப்படி மைனூட்டா சின்னதா ஒரு மூச்சு காத்து வருது, அவ்வளவுதான். அப்படியே இருக்காரு. இந்த சைதன்ய மகாபிரபு தேடிட்டு வராங்க. நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதரர், ஜெகதானந்த பண்டிதர், இவங்கெல்லாம் முகுந்த தத்தா, முகுந்த தத்தா, ஜெகதானந்த பண்டிதர், நித்யானந்தர், ஸ்வரூப் தாமோதர், இவங்கெல்லாம் தேடிட்டு வராங்க மகாபிரபுவை. இவங்க கோயில்ல வந்து கேக்குறாங்க, ஒரு சன்னியாசி வந்தாரா பாத்தீங்களா, சன்னியாசி வந்தாரா, இங்க காணமே. அவர் வந்தாரு வந்தாரு, இங்க ஜெகநாதரை பார்த்து மயங்கி விழுந்துட்டாரு, அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாம போயிடுச்சு, என்னான்னு தெரியல. அவரை வந்து பட்டாச்சாரியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, நீங்க பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போங்க, அங்க போனா பாக்கலாம், சீக்கிரம் போங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உயிரோடு இருக்காரான்னு தெரியாது. ஓடுறாங்க 4 பேரும். 4 பேர் பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போனா பட்டாச்சாரியர் வரவேற்கிறார். அவங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உட்காருங்க, இருங்க அந்த சன்னியாசி போய் பார்க்கலாம் வாங்க. அவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. அப்படியே மகாபிரபு சமாதி நிலையில இருக்கிறார். இவங்க 4 பேர் போய் மகாபிரபு காது கிட்ட உட்காந்து கீர்த்தனம் செய்யறாங்க, கீர்த்தனம் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி மெல்ல 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 அப்படியே மூச்சு காத்து அப்படியே மகாபிரபு கண்ணை திறக்கிறாரு. இந்த கீர்த்தனம் கேட்ட உடனே, நாம சங்கீர்த்தனம் கேட்ட உடனே மகாபிரபு கண்ணை திறக்கிறாரு. திறந்தா பட்டாச்சாரியர் பாக்குறாரு. பட்டாச்சாரியர் பார்த்த உடனே மகாபிரபு நமஸ்காரம் பண்றாரு. ஓ பட்டாச்சாரியரே, நான் உங்களை தரிசித்தது நான் செஞ்ச பாக்கியம், நான் வந்து ஜெகநாதபுரி வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சது, நீங்க எவ்வளவு பெரிய பண்டிதர், உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம்னு ரொம்ப பணிவா அப்படி பட்டாச்சாரிட்ட பேசுறாரு. பட்டாச்சாரியர் வந்து மகாபிரபு தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டாரு. ஓ சன்னியாசி, நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், நீங்க போகாதீங்க, இங்கே இருங்க, நீங்க எனக்கு தந்தை மாதிரி, நான் உங்களை அப்பா மாதிரி நினைக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் உங்களோட அன்பு கட்டளை, நான் வந்து உங்களை பாக்குறதுக்காகவே இங்க வந்திருக்கேன், உங்க அன்பு கட்டளை நான் ஏத்துக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ஓகே நீங்க இங்கே இருங்க, என் வீட்லயே இருங்க. சோ மகாபிரபுவை தங்க வச்சிருக்காரு பட்டாச்சாரியா. தென் பட்டாச்சாரியருடைய மருமக வந்து கோபிநாத ஆச்சாரியா. இந்த கோபிநாத ஆச்சாரியர் ஒரு தூய பக்தர், அவர் ஒரு வைஷ்ணவர், அவருக்கு ஒரு வீடு வந்து நவதீப் தாமத்துல இருக்கு. அதனால பட்டாச்சாரியருடைய மருமகனான கோபிநாத ஆச்சாரியருக்கு தெரியும் சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் பகவானுடைய பிரேம அவதாரம். அப்போ கோபிநாத ஆச்சாரியிட்ட பட்டாச்சாரியர் பேசுறாரு, இந்த சன்னியாசி யாரு, இவ்வளவு இளம் சன்னியாசி, இளம் வயதுல சன்னியாசி எடுத்திருக்கிறாரு, வேதாந்தம் படிக்காம ரோட்ல ஏதோ பாடி ஆடிட்டு போறதா கேள்விப்பட்டேன், என்ன மாதிரி ஆள் இவரு, இவருக்கு வந்து எந்த சம்பிரதாயத்துல முதல்ல சன்னியாசம் வாங்கினாரு, இவர் வந்து சன்னியாசம் வாங்கின இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது உயர்ந்த சம்பிரதாயமா தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்ல இவருக்கு நான் வேதாந்தம் கத்துக் கொடுக்க போறேன், நான் வந்து இந்த சன்னியாசிகள் வேதாந்தம் படிக்கணும், நான் இவருக்கு வேதாந்தம் கத்துக் கொடுக்க போறேன். இத சொன்ன உடனே கோபிநாத ஆச்சாரியர் கோவம் வந்துருச்சு, நீ யாரையா அவருக்கு வேதாந்தம் கத்துக்க. கோபிநாத ஆச்சாரியர் சொல்ற, நீங்க யார் அவருக்கு வேதாந்தம் கத்துக்கிறதுக்கு, அவர் யாரு தெரியுமா,
அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் மனிதர் அல்ல, அவர் சன்னியாசி அல்ல, அவர் முழுமுதற் கடவுள். சைதன்ய மகாபிரபு பரம சத்தியம், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் எப்படி நீங்க சாதாரண மனிதனா நினைப்பீங்க? நீங்க யாருக்கு அவருக்கு வேதாந்தம் கத்துக் கொடுக்கறதுக்கு? வேதத்தின் நோக்கமே அவர்தான். வேதங்களை தொகுத்ததும், வேதங்களை அறிந்ததும், வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவர்தான். வேதாந்த கிருத் வேத வித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. அவர்தான் இந்த கிருஷ்ண சைத்தன்யர். இது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீங்க வரட்டு தத்துவம் பேசி, நீங்க மாயாவாதம் வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்லயே முழுமுதற் கடவுள் இருக்காரு. அந்த சைத்தன்ய மகாபிரபு பரம சத்தியமான பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அந்த ஜெகநாதரும் மகாபிரபுவும் வேற வேற இல்ல. இது உங்களுக்கு புரியல. ஏன்னா நீங்க வரட்டு தத்துவம் மாயாவாதம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியாது. திட்டார். ஒரே ஆச்சரியம். பட்டாச்சாரிக்கு ஒரு ஆச்சரியம். என்ன கோபிநாதர் இவ்வளவு கோபமா பேசுறாரு? கோபிநாத ஆச்சாரியர் இந்த வைஷ்ணவர் இவ்வளவு கோபமா பேசி அவர் பார்த்ததே இல்லை. நீங்க யாரும் ஒரு வேதாந்தம் கத்துக் கொடுக்கறது கோபப்படுற. சரி சரி கோபப்படாதீங்க, எதனால பேசி தீர்த்துக்கலாம். அடுத்த நாள் காலையில இவர் மகாபிரபுட்ட பேசுறாரு. ஓ மகாபிரபு, ஓ சன்னியாசி, நீ எந்த சம்பிரதாயத்துல சன்னியாசி வாங்க? குரு யாரு? நீ வேதாந்தம் படிச்சிருக்கியா? நான் உனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன். திரும்பி மகாபிரபு பணிவா சொல்றாரு, எனக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியாது, என் குரு என்ன முட்டாள்னு சொல்லிட்டாரு, நான் வேதாந்தம் படிக்கல. நீங்க எனக்கு கத்துக் கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் படிச்சுக்கிறேன். நீங்க வேதாந்தம் கத்துக் கொடுத்தா நான் படிச்சுக்கிறேன். உங்ககிட்ட வேதாந்தம் படிக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். ஓகே, அப்ப நான் உனக்கு தினமும் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேதாந்த சூத்திரம், அனைத்து வேதங்களுடைய சாரமான வேதாந்த சூத்திரத்தை பட்டாச்சாரியர் மகாபிரபு சொல்றாரு. 7 நாள் வேதாந்த சூத்திரம் சொல்றாரு. 7 நாள் எல்லா வேதங்களின் சூத்திரமான வேதாந்த சூத்திரத்தை, பிரம்ம சூத்திரத்தை பட்டாச்சாரியர் மகாபிரபு சொல்றாரு. 7 நாள் மகாபிரபு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. பட்டாச்சாரியர் பாக்குறாரு, இந்த சன்னியாசிக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? கேள்வியே கேட்கலையே, டவுட்டே இல்லையா உனக்கு? 7வது நாள் கேட்கிறாரு, ஓ சன்னியாசி, உனக்கு நான் சொல்லி கொடுத்தது புரியலையா? ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? நான் 7 நாள் வேதாந்தம் பேசுறேன், உனக்கு கேள்வி இல்ல, சந்தேகம் ஒண்ணும் இல்லை, நீ ஒண்ணுமே கேட்கல என்கிட்ட. நீ என்கிட்ட எதுவுமே கேட்கலையா? உனக்கு சந்தேகம் இல்லையா? கேள்வி இல்லையா? அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. ஏன்னா இந்த பாகவத வகுப்பு இருக்கு இல்லையா, பாகவத வகுப்பு, பகவத்கீதை, பகவானை பற்றிய வகுப்பு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் குருமார்கள் கேள்வி கேட்பான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா? நம்ம பேசாம உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், ஒண்ணு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், இல்ல ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். எனக்கு பாகவத வகுப்பு முடிஞ்சதோ, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா? அமைதியா உட்கார்ந்துருந்தா ஓகே, எல்லாம் புரிஞ்சு போச்சு. இல்ல ஒண்ணும் புரியல, 2 தான். அப்ப பட்டாச்சாரியர் நினைக்கிறாரு, இந்த சன்னியாசிக்கு நான் வேதாந்த சூத்திரம் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா, ஒரே குழப்பமா இருக்கு. கேட்கிறாரு, ஓ சன்னியாசி, உனக்கு ஒன்னும் சந்தேகம் ஒண்ணும் இல்லையே, உனக்கு புரிஞ்சுதா வேதாந்தம்? அப்பதான் மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறாரு. ஓ பட்டாச்சாரியரே, எனக்கு வேதாந்தம் நல்லா புரிஞ்சுது. வேதாந்தத்துல எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. எனக்கு வேதாந்தத்துல ஒரு சந்தேகம் இல்ல, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. உங்க விளக்கம் தான் எனக்கு புரியல. வேதாந்தம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க விளக்கம் தான் எனக்கு புரியல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க விளக்கம் எனக்கு புரியல. பட்டாச்சாரியர் தூக்கி வாரி, ஒரே ஆச்சரியம், தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது, இந்த சன்னியாசி வேதாந்தம் புரிஞ்சதுங்கிறாரு, என் விளக்கம் புரியலங்கிறாரு. என்ன என் விளக்கம் உங்களுக்கு புரியல? நீங்க உண்மைய மறைச்சு மறைச்சு சொல்றீங்க, உண்மைக்கு புறம்பா சொல்றீங்க. கிருஷ்ணர் தான் பரம சத்தியம், அவர் தான் முழுமுதற் கடவுள், அவரை பிரம்மங்கிற போர்வையில நீங்க மறைக்கிறீங்க. நீங்க கிருஷ்ணரை மறைச்சு பேசுறீங்க, நீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறீங்க. உங்க விளக்கம் தான் எனக்கு புரியலன்னு சொல்லி மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறேன். மகாபிரபு பேச ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு விளக்கத்தையும் வர்ணனையும் பட்டாச்சாரியர் வாழ்நாள்ல கேட்டதே இல்லை. ஆச்சரியப்பட்டு அப்படி அற்புதமா மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்றாரு, விளக்கம் கொடுக்குறாரு. பட்டாச்சாரியர் தன் கண்ணு முன்னாடி இருக்கிறது யாரு? ஒரு சாதாரண மனிதனா, ஒரு சன்னியாசியை இப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? யார் இவரு, யார் இவரு? ஒரே குழப்பம். தயவு செய்து நீங்க இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுங்க, ஆத்மாராம ஸ்லோகத்தை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி விளக்கம் கொடுங்க. அது ஒரு 64 வகையில விளக்குறாரு. பட்டாச்சாரியர் பிரமிச்சு போனாரு. இப்ப நீங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, தயவு செய்து நீங்க யாருன்னு எனக்கு காமிங்க. நீங்க யாரு? நீங்க தான் அந்த பரம சத்தியமா? நீங்க தான் அந்த பரம்பொருளா? நீங்க தான் அந்த பரந்தாமனா? நீங்க தான் அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா? ஓ பகவானே, எம்பெருமானே, தாங்கள் யாருன்னு எனக்கு காட்டி அருளுங்கள். அப்பதான் மகாபிரபு என்ன பண்றாரு, சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு தன் காரணமற்ற கருணை காமிக்கிறாரு. அவர் சத்புஜ கௌரங்கர், 6 கரம் உள்ள சத்புஜ கௌரங்கர். 2 கரத்துல புல்லாங்குழல் ஏந்திருக்காரு, 2 கரத்துல வில்லும் அம்பும் வச்சிருக்காரு, 2 கரத்துல சன்னியாச தண்டலம் கமண்டலம் வச்சிருக்காரு.
யாரு ராமச்சந்திர பிரபு அவதரிச்சாரோ, யாரு கிருஷ்ணர் அவதரிச்சாரோ, அந்த ராமச்சந்திரர், அந்த கிருஷ்ணச்சந்திரா, எந்த ராமச்சந்திரர் திரேதாயுகத்துல யாரு ராமச்சந்திரரா வந்தாரோ, துவாபர யுகத்துல யாரு கிருஷ்ணச்சந்திரனா வந்தாரோ, அவர் கலியுகத்துல கௌரச்சந்திரனா, கௌரக மகா, அவர் 6 கரமுள்ள சத்விஜ ரூபம். இன்னைக்கு நீங்க அந்த போனீங்கன்னா ஜெகநாத பூரியில சர்வபௌம பட்டாச்சாரிய வீட்டுக்கு போனா அங்க 6 கரமுள்ள சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணலாம். சத்புஜ கௌரக் சர்வம் பட்டாச்சாரிக்கு நேரடியா தரிசனம் கொடுத்தாரு மகாபிரபு. தன் காரணமற்ற கருணை, தன் மகாபிரபுடைய கருணையாலதான் பட்டாச்சாரியருக்கு மகாபிரபு பரம புருஷோத்தமனால முழுமுத கடவுள். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அந்த வயதான முதியவர், 80 வயதுக்கு மேல ஆச்சு முதியவர் வந்து மகாபிரபுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவர் புகழ் பாடுறார். மகாபிரபு புகழ்ந்து பிரார்த்தனை செய்யறாரு. மகாபிரபு சொல்றார், பட்டாச்சாரியரே இந்த அவதாரம் மிக ரகசியமானது. நான் வந்து உங்க மேல உள்ள அன்பு நாளின் தரிசனம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது ரொம்ப ரகசியமானது. அப்போ கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுள், சைதன்ய மகாபிரபு வந்து பரமசத்தியமான முழுமுதற் கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு பகவானுடைய கருணை இருக்கணும், அல்லது பகவானுடைய தூய பக்தருடைய கருணை. இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு பட்டாச்சாரியர். அப்பதான் அவருக்கு புரியுது ராமானந்தராயருடைய பக்தி என்னன்னு. ராமானந்தராயர் வந்து பகவான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, எவ்வளவு பக்தி வச்சிருக்காரு. அவர் ஒரு சென்டிமெண்ட் ஆனவர், உணர்ச்சி வசப்பட்டவர் நினைச்சிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. தன் கோபிநாத ஆச்சாரியிட்ட போய் சொல்றாரு, கோபிநாதா நீ சொன்னது 100% உண்மை, எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் யாருன்னு. தன் இப்போ கோபிநாத ஆச்சாரியர் சொல்றாரு, பாருங்க இதுதான் மகாபுருடைய கருணை. பகவானுடைய கருணை இருந்தா மட்டும்தான் நீங்க அவரை முழுமுதற் கடவுளா உணர முடியும். இப்ப மகாபிரபு தன் காரணமற்ற கருணையை கொடுத்திருக்காரு. அந்த கருணையாலதான் நீங்க வந்து அவரை முழுமுதற் கடவுளா உணர முடிச்சுது. இல்லைன்னா அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை உங்க வரட்டு தத்துவத்தினாலேயோ மாயாவாதத்தினாலேயோ உணர முடியாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை மனக்கற்பனையாலேயோ அல்லது பௌதிக கல்வியினாலேயோ அல்லது பௌதிக அறிவை வைத்துக் கொண்டோ இல்லது கற்பனை செய்தோ இல்ல வேதங்களை விசாரணை செய்தோ உணரக்கூடியதல்ல. அது முழுக்க முழுக்க அவருடைய கருணையே சார்ந்து, கிருஷ்ணருடைய கருணை. குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால பக்திக்கிறவர்கள். அப்பதான் பட்டாச்சாரியர் போய் மகாபிரபு பிரார்த்தனை செய்யறாரு. மகாபிரபு நீங்க தென்னிந்தியா யாத்திரை போறதா கேள்விப்பட்டேன், அங்க வந்து ராமானந்தராயன் ஒரு பக்தர் இருக்காரு, அவர் சூதர்னு விலக்கிடாதீங்க, அவர் பிறப்பால் சூதர்ன் அல்ல, அவர் முதல் தரமான பக்தர். மகாபிரபுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ராமானந்தராயர் யாருன்னுங்கிறது பட்டாச்சாரியர் புரிய வந்தது. அவர் முதல் தரமான வைஷ்ணவர். நீங்க பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் தகுதி வாய்ந்த ஒரு பக்தர் அவரு. மகாபிரபு அவர் விலக்கிடாதீங்க, தயவுசெய்து உங்க தென்னிந்திய யாத்திரையின் போது நீங்க பட்டாச்சாரியர் சொல்றாரு, நீங்க தென்னிந்திய யாத்திரையின் போது ராமானந்தராயரை சந்திக்கணும், அவர்கிட்ட பேசணும். மகாபிரபு சிரிச்சுட்டே அப்படியே ஆகட்டும், நான் அவரை சந்திக்கிறேன். அப்ப பாருங்க, வைஷ்ணவருடைய கருணை இருந்தாதான் மகாபிரபு யாருன்னு தெரியும், மகாபுருடைய கருணை இருந்தாதான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவானுடைய கருணையும் பக்தருடைய கருணை இல்லாம, ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம, கருணை இல்லாம பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொண்டு தேவர்களுக்கே சாத்தியம், தேவர்கள் கூட சாத்தியங்கள். சில நேரம் மாபெரும் தேவர்கள் கூட குழம்பி விடுவாங்க, இந்த கிருஷ்ணர் யாரு, சைதன்ய மகாபிரபு யாரு, ராமச்சந்திர பிரபு யாரு, தேவர்களே குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் வந்து இந்த ஜட புலன்களால் அறியக்கூடியதோ உணரக்கூடியதோ அல்ல. ஜட புலன்களை கொண்டு பகவானுடைய லீலைகள் நாம் உணர முடியாது. பக்தி தூண்டால மட்டும்தான் தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். ஆச்சாரியிட்ட இருந்து வந்து சேவை பண்ணி அவர்கிட்ட தீட்சை பெற்றுக்கொண்டு ரொம்ப பணிவா அடக்கமா கேள்வி கேட்டு சேவை செய்தால் மட்டும்தான் இந்த ரகசியம் நமக்கு வெளிப்படும். மிக உன்னதமான லீலை பகவானுடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை பகவான் நமக்கு வெளிப்படுத்தணும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி.